மகுடம் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறதுக்கு ஒர்த்தான படமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய மகுடம் படம். இதோட டைரக்ஷன் விஷால், ஹீரோ விஷால், துஷாரா விஜயன், அஞ்சலி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அதே போல் ஒளிப்பதிவுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காதல், பாசம், சென்டிமெண்ட்டு, அப்புறம் பழி வாங்குறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். படத்துடைய ஆரம்பத்தில் மெடிக்கல் ரெப்பா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ விஷால், அவருடைய மனைவி துஷாரா விஜயன், அப்புறம் 2 பசங்க, ஒரு பையனும் பொண்ணும். இந்த 4 பேரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ மாமனார் ஊர்லேருந்து வந்து சேர்றாரு நம்ம தம்பி ராமையா. நீங்க கார் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்க, இவருடைய இம்சை தாங்க முடியாது. செகண்ட் ஹேண்ட்ல ஒரு காரும் வாங்குறாங்க. இப்போ ஒரு டிராவல் போறாங்க. ஒரு பெரிய கேங் வந்து கன் ஷூட் பண்றாங்க. அந்த கன் ஷூட்ல விஷாலுடைய மனைவியும் அந்த பொண்ணும் இறந்து போறாங்க. இந்த பையனும் விஷால் மட்டும் தப்பிச்சு. இது ஏன் நடந்தது, இந்த கேங் யாரு அப்படிங்கிறது படத்துடைய ஆரம்பத்துல இன்னொரு கேரக்டரையும் காட்டுவாங்க. அது வந்து ஓல்டு ஏஜ்ல வரக்கூடிய விஷால், லிங்கான்னு ஒரு கேரக்டர். அவர் ஒரு பெரிய டானா காட்டுவாங்க. அவருடைய பேக் ஸ்டோரி காட்டுவாங்க. அவர் எப்படி டான் ஆனாரு, எங்கே இது கிளம்பி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம். அந்த லிங்காங்கிற அந்த கேங்ஸ்டருக்கும் இந்த கிருபாங்கிற இந்த மெடிக்கல் ரெப்புக்கும் என்ன தொடர்பு, சந்திச்ச பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படம் பேசியிருக்கும். அந்த கேங்ஸ்டரை காட்டக்கூடிய ஒரு சில மாசான சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப லென்த்தியா போச்சு. குறிப்பா தம்பிராமையா வரக்கூடிய ஒரு போர்ஷன், நீங்க கார் வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷன்ல அஞ்சலி வருவாங்க. அங்க கொஞ்சம் எமோஷனலான காட்சிகள் உண்டு. அதே சமயத்துல அங்கேயுமே ரொம்ப லென்த்தியா காட்சிகள் போச்சு. அதெல்லாம் ரொம்ப போர் அடி. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய சண்டை காட்சி. ஒரு 10, 50 பெண்கள் வராங்க. கையில ஆயுதத்தை வச்சுட்டு ஃபைட் பண்ண போனா, அங்க ஒரு டான்ஸை போட்டு அந்த சண்டையவும் கெடுத்து வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் அப்போ முத்துமணி மாலை பாட்டை ரீமிக்ஸ் அங்கே போட்டு விட்டு, அது ஒரு பக்கம் ஓடும். அப்புறமா ஸ்டண்ட் ஒரு பக்கம் ஓடும். இந்த பழைய ஸ்டைல இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் வராங்க. இது கொஞ்சம் சலிப்பவே ஏற்படுது. விஷாலுடைய நடிப்பாகட்டும், துஷாராவுடைய நடிப்பாகட்டும், அஞ்சலியுடைய நடிப்பாகட்டும், எல்லாருமே நல்ல பெர்ஃபார்ம். மொத்தத்தில் ஒரு 3 மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்க முடியல. கொஞ்சம் போர் அடிக்கவே செய்யுது. நன்றி, பண்ணி சந்திப்பு. அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.